ஹாய் ஹலோ மக்களே. பணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இன்றியமையாத கருவியாக காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நம்மள ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் மாத கடைசியில் எப்படி இந்த எல்லா பணமும் போச்சுன்னு கூட தெரியாமல் ₹1 கூட இல்லாமல் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டும் கூட இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக சின்னதாக தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அபார வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை நான் நேரில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு 24 hours அப்படிங்கிறது காமன் தான். நம்மள பல பேர் பணக்காரன் ஆகணும், அதிகம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதுக்காக டெய்லி ஓடவும் கூட செய்கிறோம். ஆனாலும் இவங்களால மட்டும் அதிகமாக பணம் சம்பாதிச்சு பணக்காரங்களாக ஆக முடியுது, இன்னொருத்தங்களால பணம் சம்பாதிக்க முடியல. இதற்கான பதில் என்னன்னா, அவங்க ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க, மற்றவங்க அது செய்கிறதில்ல, அவ்வளோதாங்க. அவங்க அப்படி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் 5 ரூல்ஸாக நான் சொல்லியிருக்கேன். 5th ரூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ரூல் நம்பர் 1, மைண்ட் செட். நாம் எல்லாரும் காமனாக சொல்கிறது என்ன, ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா போதும், அதிலிருந்து ஒரு நல்ல சேலரி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை ஒரு சர்க்கிள்குள்ளே செட் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பிளானை கிரியேட் பண்ணுறாங்க. பணத்தை வெறும் செலவுக்காக மட்டும் பார்க்காம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான கருவியாகவும் பார்க்குறாங்க. பணக்காரங்க எல்லாருமே பணத்தால் இல்லைங்க, சிந்தனையால் தான் பணக்காரன் ஆகுறாங்க. நீங்களும் அந்த திங்கிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சிந்தனையை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கையும் மாறும். ஓகே, நானும் இன்னைக்கே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்டை செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் ரூல் நம்பர் 2, பேசிவ் இன்கம். நாம் எல்லாருமே மாதம் ஃபுல்லாக நம்மளுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக தான் பணத்துக்காக வேலை செய்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்காவது அந்த பணம் நமக்காக வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி உங்கள் பணம் உங்களுக்காக வேலை பண்ணணும் அப்படின்னா பேசிவ் இன்கம்மை நீங்கள் கிரியேட் பண்ணணும். பேசிவ் இன்கம்மா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த வீடியோவை ஒரு டைம் தான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் அது ஆட்ஸ் மூலமாக அவங்களுக்கு ரெவென்யூ போய்கிட்டு இருக்கு. இதுதான் பேசிவ் இன்கம். இப்போது யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி உங்களுக்கான பேசிவ் இன்கம் சோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி எல்லா நாளும் ஓடி போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்கள் பாடியும் ஒரு ஸ்டேஜில் டயர்டாகும், ஃபேமிலி நீட்ஸும் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது பேசிவ் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய சப்போர்ட்டிவாகவே இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் சோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 3, இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர். ஃபர்ஸ்ட் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பழகணும். ஐயோ, இன்வெஸ்ட்மெண்ட்டா, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? நாம் எல்லாருக்குமே டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணது உண்டு. அது எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதும் கூட. ஆனால் டிமார்ட்டோட ஃபவுண்டர் ராதாகிஷன் தமனி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அது அவருக்கு லாஸ்டில் தான் போய் முடிஞ்சுது. ஆனால் அவர் பயமே இல்லாமல் ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? நஷ்டம் ஒரு ஃபீஸ் மாதிரி, அது கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அப்புறம் வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி ஸ்டடி பண்ணி இன்னைக்கு அவர் டிமார்ட்டோட ஃபவுண்டராகவும் இருக்காரு. இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே ஒன் ஆஃப் த டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புளாகவும் இருக்காரு. ஸோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. அட போமா, எனக்கு சேலரியே கம்மி, இதில் எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது என் காதில் விழுது. ஓகே, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு 20K உங்களோட சேலரி இருந்தாலும் அதில் 4K சேவ் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் சேவிங்ஸ் போக தான் ஸ்பெண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த சேவிங்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ண பழகுங்க. ஆர்டினரி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 1000 rupees இருந்துச்சு அப்படின்னா ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் அதே ரிச் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1000 rupees எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிப்பாங்க. நீங்களும் இப்படி யோசிக்கிற மைண்ட் செட்டை உங்ககிட்ட கொண்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது புக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களை டெவலப் பண்ணும். உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறேன் ஆனால் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த ரூல் நம்பர் 4, ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நாம ஏதாவது
ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் லாஸ் ஆயிட்டு அப்படின்னா ஒரு இடத்துல முடங்கி போய் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் ஆகிடுறோம். ஆனால் பணக்காரங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அது ஜஸ்ட் ஆரம்பம் தான். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஐயோ நம்மளால் பண்ண முடியாதுன்னு பின்வாங்காமல் சக்ஸஸோட முதல் படியாக நினச்சிட்டு முன்னே இருந்த கான்ஃபிடென்ஸை விட அதிகமாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே எலான் மஸ்க்கு தெரியும், அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து 3 தடவை வெடிச்சதுக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் ஆச்சு. ரூல் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேல்யூவிங் சைலன்ஸ். நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லி வளருவோம். நம்ம பண்ணுற பெரிய தப்பே அதுதான். ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்க. பணக்காரங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க செயல்ல காட்டுவாங்க. அவங்களோட செயலை இந்த உலகமே பார்க்கும், அது வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. பி சைலண்ட் டில் யூ ரீச் யுவர் கோல். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச MS தோனி கிரிக்கெட் வீரர் வந்து அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பேசும். அது மாதிரி தான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. இப்போ உங்களுக்கும் பணக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் தெரிஞ்சுட்டு, ஆனால் இந்த ரகசியம் தெரிஞ்சா மட்டும் போதாதுங்க, அது உங்க வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டியது தான் முக்கியம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு தான் நாளைக்கு உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா மாற்றக்கூடும். இந்த வீடியோ உங்களோட சிந்தனையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திருந்துச்சுன்னா கூட ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வெற்றி தனக்கே வேண்டவனோட வாழ்க்கை நமக்கே இல்லை.